வகைகள்லயே வந்து வெயிட் லாஸ்க்கு அதிகமா ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து இந்த பாலக்கீரை. அதை வச்சு இப்போ ஒரு சிம்பிளான கடையல் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சமா சீரகம் வந்து சேர்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் தான் சேர்த்திருக்கேன். அதுல வந்து நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது கூடவே வந்து தக்காளி, அதுக்கப்புறம் இது வேகிற அளவு கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை அப்படியே வந்து வேக வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கி வந்துரும். இதை அப்படியே வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல அந்த கீரையும் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சு நம்ம அந்த தண்ணியில வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இதுல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். சிம்பிளான கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். தண்ணி அளவு உங்களுக்கு ஏத்தாப்புல வச்சுக்கோங்க. சில பேர் கெட்டியா வந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சிம்பிளா எண்ணெயை சூடு பண்ணிட்டு கடுகு, வரமிளகா சேர்த்து தாளிச்சு வந்து கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளான பாலக்கீரை கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரவக்களியோட சாப்பிட்டா செம்மையா டேஸ்டியா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.